காஞ்ச பட்டாணி இதை நைட்டு முழுசும் ஊற வச்சு அப்புறம் இதில் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு ஹை ஃப்ளேமில் 4 விசில் அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கியிருக்கேன். இதில் இதோட உப்பு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சிட்டு இப்போ இந்த பட்டாணி போட்டுருந்தேன். இதோட பொடிகள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பொடி, மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், கொஞ்சமாக பிளாக் சால்ட், தேவையான அளவு இது எல்லாத்தையுமே ஒன்றா கலக்கிக்கணும். பட்டாணியை லேசாக ஸ்மாஷ் பண்ணிடுங்க. கொதி வரட்டும். ஓகே, இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துடுங்க. வேணும்னா போட்டுக்கலாம். நம்மளோட ரகடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரகடா ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இதில் ரகடா பேட்டிஸ் எப்படி பண்ணுறது, இந்த சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல இது டிக்கி, ஆலு டிக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கட்லெட்னாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து தேவையான அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். இது க்ரீன் சட்னி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சது க்ரீன் சட்னி. இது இனிப்பு சட்னி, டேட்ஸு, புளி, வெல்லம் எல்லாம் போட்டு அரைச்ச சட்னி. இது எல்லாமே நான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கிடுங்க. அடுத்தது நம்ம பண்ண ரகடா பட்டாணிக்குள்ளது, இதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது மேலே தூக்குறதுக்கு கொஞ்சமாக இந்த மிளகாத்தூள் பொடி, அடுத்து கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு, இது சாட் மசாலா, ஓமப்பொடி. இப்போ சாட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செய்ய ஆரம்பிக்கலாங்க. இப்போ இந்த இதில் லேசாக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா தான் நம்ம ஊற்றுற இது எல்லாமே உள்ளே போகும். ரகடா பேட்டிஸு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிடுங்க. ரகடா அதனால் தயிர், மேலே சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக உப்பு, இனிப்பு சட்னி, க்ரீன் சட்னி, நல்லா சாட் மசாலா ஒரு துளி, கொத்தமல்லி, லாஸ்ட்டாக ஓமப்பொடி. ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையான மும்பையோட ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ரகடா பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.